வணக்கம் அரவிந்த். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை பத்தி சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநில அரசுகளுமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தன. இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளான தீபக் மிஸ்ரா மற்றும் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடங்கியதுமே மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி இந்த வழக்குகளை விசாரிக்கலாமா, இந்த வழக்குகளை அப்படியே விசாரிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான வாதத்தை முன்வைக்க வேண்டும் என அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த மனுக்களை 3 மாநில அரசுகளின் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு ஏற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான வாதம் தொடர்ந்து நடைபெற்றது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கியை பொறுத்தவரை இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ள 262 இரண்டாவது கீழ் சட்டத்தின்படி இது போன்ற 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் தலையிட முடியாது. நீதிமன்றம் இது போன்ற விவகாரங்களில் தலையிட முடியாது. இது பாராளுமன்றம் மட்டுமே தலையிட்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் 3 மாநில அரசுகளும் மேல்முறையீடு செய்திருப்பது ஏற்புடையதல்ல. இந்த 3 மேல்முறையீட்டு மனுக்களையும் விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என அவர் தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து கர்நாடகா மாநில அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நட்மன் அவர் தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்தார். அப்போது அவர் தன்னுடைய வாதத்தில் 2 மாநிலங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தான் வந்து இது தொடர்பாக முறையிட முடியும். அதுதான் இந்திய சாசனத்தில் இருக்கிறது. அதே போல மத்திய அரசு கூறுவதை போல இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மட்டுமே, அதாவது பார்லிமெண்ட் மட்டுமே தலையிட முடியும் என்பது ஏற்புடையதல்ல. காரணம் என்னவென்றால் ஒரு மாநிலத்தில் பிரச்சனையாக இருந்தால் மாநிலத்தில் அவர்களுடைய சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நாட முடியும். அதே போல மத்திய அரசு கூறுவதை போல அந்த 262 கீழ் 2வது சட்டமானது 2002ஆம் ஆண்டுதான் திருத்தப்பட்டது, அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது. ஆனால் காவிரி நடுவர் மன்றமானது 1990ஆம் ஆண்டே அமைக்கப்பட்டது. எனவே 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை கொண்டு 1990, அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட நடுவர் மன்றத்தை இந்த சட்டம் பொருந்தாது என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். 2 தரப்புமே தொடர்ந்து வாதத்தை முன்வைத்து வந்தன. அதே போல இது இன்றைய நீதிமன்ற அலுவல் நேரம் முடிவடைந்ததால் வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். நாளை சரியாக மதியம் 12 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது கர்நாடகா மாநில அரசை தொடர்ந்து தமிழக அரசும் இது தொடர்பான வாதத்தை முன்வைக்கப் போகிறார்கள். குறிப்பாக தற்போதைய நிலையில் இந்த வழக்கின் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநில அரசுகள் தாக்கல் செய்துள்ள அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு ஏற்பதா வேண்டாமா என்ற கோணத்தில் மட்டுமே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அந்த மன்றத்தின் எதிரான வாதங்கள், மெரிட் அந்த மன்றத்திற்கு எதிரான மன்ற தீர்ப்பின் எதிரான வாதங்கள் தொடங்கும். எனவே தற்போதைய நிலையில் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை நாளை மதியம் 12 மணிக்கு ஒத்திவைத்ததுடன் அதுவரை முந்தைய உத்தரவு, அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி உத்தரவை தொடர்ந்து பின்பற்றுமாறும் உத்தரவிட்டனர். அதன்படி கர்நாடகா மாநிலத்தில் தமிழகத்துக்கு ஒரு நாளுக்கு 2000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அரவிந்த், இது தொடர்பா இப்ப கர்நாடக அரசு தரப்புல இருந்து வாதம் வைக்கப்பட்டதை பத்தி சொன்னீங்க. அதுல இந்த விவகாரத்துல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புன்றது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானதுன்ற மாதிரியான வாதம் வைக்கப்பட்டதா? அதை பத்தி சொல்லுங்க. இது மத்திய அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மத்திய அரசு இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். அவர்கள் தரப்பில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின் உத்தரவு என்பது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணையானது. அப்படி இருக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்ய முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான சட்ட விதிகள் இந்திய அரசியல் சாசனத்தில் இல்லை. இந்திய அரசியல் சாசனை பொறுத்தவரை கீழ் நீதிமன்ற உத்தரவை மேல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். ஆனால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பானது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது. ஏனென்றால் காவிரி நடுவர் மன்றமானது 1956 இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு காவிரி நடுவர் மன்றம். அப்படி இருக்கையில் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பானது ஒரு ட்ரிபியூனல் அவார்ட் ஆனது உச்சநீதிமன்ற டிகிரிக்கு சமமானது. அப்படி இருக்கையில் அந்த உத்தரவை மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் எவ்வாறு மேல்முறையீடு செய்ய முடியும்? அதற்கான சாத்தியமே இல்லை. எனவே இந்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என்பதுதான் மத்திய அரசின் தொடர்ந்து வாதமாக இருந்தது. ஆனால் அதனை தொடர்ந்து கர்நாடகா மாநில அரசு வாதத்தை தொடங்கியது. கர்நாடகா மாநில அரசின் வாதம் தொடக்கத்திலேயே இது போன்ற 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தான் வர முடியும், இதை விட்டு பாராளுமன்றத்தில் சென்று பாராளுமன்றத்தில் தலையிட்டு தீர்க்க முடியும் என்பது கிடையாது. ஏனென்றால் பாராளுமன்றமானது வெறும் அந்த இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் சட்டத்தின் 1956 சட்டத்தின் பிரகாரம் மட்டுமே அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை அமர்த்தியுள்ளது. அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொடர்பாக மாநிலங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால், ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு தான் வர முடியும். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கர்நாடக மாநில அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அரவிந்த், இப்போ தமிழக அரசு சார்பாக அங்க யார் ஆஜரானாங்க, அதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. தமிழக அரசு தரப்பில் 2 மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தார்கள். மூத்த வழக்கறிஞர்
சேகர் நாப்டே மற்றும் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் ஜிவி ஆகியோர் 2 பேருமே ஆஜராகி இருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கு இந்த மதியம் சரியாக 2 மணிக்கு தான் தொடங்கியது. தொடங்கிய ஒரு மணி முதல் 1.5 மணி நேரம் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி வாதம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கர்நாடகா மாநில அரசு வாதம் செய்தது. இந்நிலையில் நீதிமன்ற அலுவல் நேரம் முடிவடைந்ததால் வழக்கு விசாரணை மீண்டும் நாளை 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்படும் என தெரிகிறது. தமிழக அரசும் தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் இந்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான பதிலை தான் முன்வைக்கும். ஏனென்றால் மத்திய அரசு இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்க முடியாது என மத்திய அரசு வாதம் செய்துள்ளது. எனவே அதற்கு எதிர்வாதமாக இந்த மனுக்களை ஏன் விசாரணை செய்ய வேண்டும், இந்த மனுக்களை ஏன் விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என தமிழக அரசு நாளை வாதம் செய்ய உள்ளது. அரவிந்த், இப்ப தமிழக அரசு நாளைக்கு வாதம் செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு இந்த வழக்கு விசாரணை எத்தனை மணிக்கு வர இருக்கிறது? அதுல தமிழக அரசோட வாதம் இடம்பெறுவதற்கான நேரம் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? நான் முன்பே சொன்னது போல இன்றைய நீதிபதிகள் நாளை வழக்கு விசாரணை சரியா மதியம் 12 மணிக்கு தொடங்கும் என அறிவித்துள்ளார்கள். அதே போல நாளை 12 மணிக்கு வாதம் தொடங்கும். அதே போல நாளை ஒரு மணி முதல் 1.5 மணி நேரம் வரை கர்நாடக மாநில அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் பழனிநரிமன் தன்னுடைய வாதத்தை வைப்பார். அவரும் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக எந்த வாதத்தையும் வைக்க முடியாது. தற்போதைய நிலையில் இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியுமா, ஏன் விசாரிக்க வேண்டும், அதற்கான சட்டத்தில் உள்ள விதிகளை முன்வைத்து கர்நாடக மாநில அரசு வாதம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு இதே போன்ற ஒரு வாதத்தை முன்வைக்க இருக்கிறது. இந்த பிரச்சனையில் தொடர்பு இருக்கக்கூடிய கேரளா மற்றும் புதுவை அரசுகளோட நிலைப்பாடு என்ன? அதை பத்தி தகவல்கள் சொல்லுங்க அரவிந்த். புதுச்சேரியும் சரி, கேரளா மாநில அரசும் சரி, இதில் புதுச்சேரி மட்டும் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யவில்லை. ஆனால் கேரளா மாநில அரசும் இந்த விவகாரத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார்கள். இந்த 3 மேல்முறையீட்டு மனுக்களுமே மே 2007 ஆண்டே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 2007 ஆண்டு கடைசியில் இந்த 3 வழக்குகளும் விடுமுறை அளிக்கப்பட்டு, இந்த 3 வழக்குகளுக்கும் மேல்முறையீட்டு வழக்குகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு இந்த 3 மனுக்களும் மேல்முறையீட்டு மனுக்களாக மாற்றப்பட்டுள்ளன. எனவே தமிழக அரசும் சரி, கர்நாடகா மாநில அரசும் சரி, கேரளா மாநில அரசுகளும் சரி, 2007 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு தற்போது 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு. தற்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போதுதான் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது, இந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு உரிமை இல்லை, 3 மாநில அரசுகளுமே இந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த 3 மாநில அரசுகளுமே கடந்த 9 வருடங்களுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றம் இந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே விடுமுறை அளிக்கப்பட்டு அந்த மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்களாக மாற்றப்பட்டுள்ளது என்ற வாதத்தை வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த வழக்கு தொடர்பா தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்து வேற ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா அரவிந்த்? உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஒரு அப்சர்வேஷனை 2 மாநில அரசுகளுக்குமே உத்தரவாக பிறப்பித்து வருகிறார்கள். என்னவென்றால் 2 மாநில அரசுகளுமே ஒற்றுமையுடனும் இரண்டுமே ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும். இந்த விவகாரத்தினால் 2 மாநிலங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு உத்தரவை வந்ததை தொடர்ந்து கர்நாடகத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அந்த கலவரம், இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இதுபோன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் இறுதியிலும் 2 மாநிலங்களுக்குமே மிக கடுமையான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்து வந்துள்ளார்கள். இன்றைய வழக்கு இறுதியிலும் நீதிபதிகள் இந்த தெளிவான அந்த கட்டுப்பாடுகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார்கள். அதன்படி 2 மாநிலங்களுமே ஒன்றை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்ற உத்தரவாலும் இந்த விவகாரத்தாலும் 2 மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 2 மாநிலங்களுமே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கும்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் மத்திய அரசுக்கும் அதற்கான சம பொறுப்பு இருப்பதாகவுமே இன்று நீதிபதிகள் அவர்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு வந்த பிறகும் கூட தண்ணீர் திறக்காமல் 2 நாட்கள் 3 நாட்கள் காலம் கடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியா ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏதாவது கண்டனம் தெரிவித்ததா? இன்றைய வழக்கு விசாரணை நான் முன்பே சொன்னது போல இன்றைய வழக்கு விசாரணை முழுவதுமாகவே அந்த 3 மேல்முறையீட்டு மனுக்களையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற கோணத்திலே சென்றது. இதில் அந்த விவகாரம் எவ்வளவு தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற விவகாரம் வரவில்லை. அதே போல இன்று காலை விசாரணை தொடங்கியதுமே மத்திய அரசு தரப்பில் அந்த காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் நீதிபதிகள் அந்த அறிக்கையை பார்த்தவுடன் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பினார்கள். இந்த அறிக்கையில் 2 மாநிலத்திலுமே வறட்சி நிலவுவதாலும் 2 மாநிலத்திலுமே தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளீர்கள். ஆனால் அப்படி இருக்கையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை அதற்கான எந்த பதிலுமே மத்திய அரசு தரப்பில் முன்வைக்க முடியவில்லை. அதே போல கர்நாடக
மாநில அரசிடம் இதே கேள்வியை முன்வைத்தார்கள். தற்போதைய நிலையில் 2 மாநிலத்துமே வறட்சி நிலவும் போது என்னதான் இதற்கான தீர்வு? ஏனென்றால் காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை, எந்த ஒரு பரிந்துரையும் செய்யவில்லை. எவ்வளவு தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்து விட வேண்டும் என்ற எந்த ஒரு பரிந்துரையுமே இல்லை. அப்படி இருக்கையில் என்னதான் இதற்கு தீர்வு என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கர்நாடகா மாநில அரசை பொறுத்தவரை நீதிபதிகள் ஒன்று மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கையிலுமே மே 2017 ஆண்டு வரை கர்நாடகா மாநில அரசுக்கு தேவையான மொத்த நீரின் அளவே வெறும் 64 TMC ஆகும். ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்துக்கு 164 TMC வரை தமிழகத்துக்கு தேவைப்படுகிறது.